அண்மை செய்தி. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் வினாத்தாள் கசிந்ததால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். வினாத்தாள் கசிவு காரணமாக தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அந்த தேர்வு எப்போ நடக்க இருக்கிறது, அது குறித்த முழு விவரங்கள். சுபா வணக்கம். தற்போது நெல்லையில் இருக்கக்கூடிய அந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இண்டஸ்ட்ரியல் லா என்று சொல்லக்கூடிய அந்த பேப்பர், அந்த வினாத்தாள் நேற்றே வெளியானதன் காரணமாக, அதாவது தேர்வு இன்றைய தினம் நடைபெற்றாலும் முன்கூட்டியே அந்த வினாத்தாள் வெளியானதாக தகவல் வெளியானது. அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த வினாத்தாள் பகிரப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. எனவே வினாத்தாள் கசிவின் காரணமாக இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும், இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் 106 கல்லூரிகளில் இன்றைய தினம் அந்த தேர்வு நடைபெற இருந்தது. இண்டஸ்ட்ரியல் லா பாடத்தினுடைய அந்த தேர்வு மட்டும் இன்றைய தினம் ஒத்திவைக்கப்படுவதாகவும், இந்த தேர்வு மீண்டும் வரும் 30 அல்லது 31 ஆகிய தேதிகளில் நடத்த திட்டமிட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக இந்த வினாத்தாள் கசிந்தது எப்படி, யார் மூலமாக வெளியே போனது, காசுக்காக விற்பனை செய்யப்பட்டதா உள்ளிட்ட விவரங்களை பல்கலைக்கழக பேராசிரியர்களும் விசாரித்து வருகிறார்கள். காவல்துறையிலும் இது தொடர்பாக புகார் அளிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள்.